வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று அதிகரிப்பு, பள்ளி கல்லூரிகள் மீண்டும் மூட உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ கொரோனா தொற்று ஒமிக்ரானுடைய மறு வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா J1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தொடர்பாக எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கொரோனா J1 வகை மிகவும் வேகமாக பரவக்கூடியது, வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மீண்டும் பரவி வரும் கொரோனா வைரஸ் குறித்து எய்ம்ஸோட முன்னாள் இயக்குனர், அதாவது நுரையீரல் நிபுணமான டாக்டர் ரந்தீப் குலேரியா வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் கொரோனா, முதலமைச்சர் ஆலோசனை, இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவது, வழிபாடு தலங்களில் கட்டுப்பாடு, கடைகளின் நேரத்தை குறைப்பது, பள்ளி கல்லூரிகளுக்கு நேரடி வகுப்பை ரத்து செய்வது போன்றவை குறித்து விவாதித்து வருவதாக தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் நியூஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் கிடச்சிட்ருக்குது. அதிகரிக்கும் கொரோனா, முதலமைச்சர் ஆலோசனை, தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் தற்போது அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பள்ளி கல்லூரிகள் மூடும் பட்சத்தில் ஆன்லைன் வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம், அதே மாதிரி கேரளம், பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. ஸோ கண்டிப்பாக விரைவில் வந்து கொரோனா தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டுப்பாடு விடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இது தொடர்பாக இப்போ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம், எவ்வளோ கொரோனா தொற்று வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா, காய்ச்சல் பாதிப்புள்ள இடங்களில் RT-PCR சோதனை வந்து நடத்துறதுக்கு அமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ கொரோனா மீண்டும் வந்து அதிகரித்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல். இன்று காலை 8 மணியுடன் முடிந்த 24 மணி நேர கணக்கின்படி இந்தியாவில் கொரோனாவால் 752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கேரளாவில் 266 பேரும், கர்நாடகாவில் 70 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனாவுக்கு 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கேரளாவில் மட்டும் 2 பேரும், ராஜஸ்தான், கர்நாடகாவைச் சேர்ந்த தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 3420 அதிகரித்துள்ள நிலையில் கேரள மாநிலத்தில் மட்டும் 2872 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா பரவலை அடுத்து மாநிலம் முழுவதும் கொரோனா பரிசோதனையை தீவிரப்படுத்த பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், சுவாச பிரச்சனைகளுக்காக அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் பரிசோதனை கட்டாயம் என்றும், அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் கையிருப்பு, ICU படுக்கைகள், அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இருப்பதை உறுதி செய்யவும் பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனை வளாகங்களில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பாட்னா, கயா மற்றும் தர்பங்கா விமான நிலையங்களில் ரேண்டம் அடிப்படையில் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள பீகார் அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது பரவும் JN1 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், இருமல், அசதி, மூக்கடைப்பு, வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலி ஆகிய அறிகுறிகள் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் காய்ச்சல் பாதிப்பு அதிகமுள்ள இடங்களில் RT-PCR பரிசோதனையை அதிகப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 7 மாதங்களில் இல்லாத வகையில் கொரோனா பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ விரைவில் பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா திறப்பில் மாற்றம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.